நான்வெஜ்ஜே எடுத்துக்காத இந்த மந்தில் ஃபிஷ்ஷுக்கே டஃப் கொடுக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். தொடர்ந்து 2-3 நாளாக ரெசிபியே போடலை. இனிமேல் கரெக்டாக வந்துடுங்க. நல்ல ஒரு பெரிய வாழைக்காயாக எடுத்து நுனியையும் அதோட அடிப்பகுதியையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மினி டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், ஆஃப் லெமன், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வாழைக்காயை நான் பஜ்ஜி சீவுற அந்த கட்டரில் நல்லா சீவி எடுத்துட்டேன். மசாலாவை நல்லா வாழைக்காயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உடனே தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போடணும்னு அவசியமே இல்லை. ரெசிபி சிம்பிளாக இருந்தாலும் பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாழைக்காயில் நடுவில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே நம்ம ஃபிஷ் மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்லாம். என்னடா அது சொல்கிறா இது சொல்கிறா, ஆனால் எதுவுமே செய்ய மாட்டா அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணாமலே வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு சைடிஷாக தாங்க இந்த வாழைக்காய் வறுவல் செஞ்சேன். அல்டிமேட்டாக இருந்தது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.